குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது, அது எனக்கு மனச்சுமை வலி. அவங்க வெல்ல வைத்திருக்கலாம். இதுல விஜய பிரபாகரன் அவர்கள் ஜெயிச்சிருக்கணும், அவர் தோத்தது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம், அவர் உண்மையிலே ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு நபர், அவர் ஜெயிச்சிருக்கணும்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாப்புல. இப்ப விஜய் பிரபாகரன், அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய பையன் விஜய பிரபாகரன், அவரு ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, விஜய பிரபாகரன் எதிர்கட்சி, இன்னொரு கட்சி, அந்த கட்சியில் உள்ள விஜய் பிரபாகரன் ஜெயிச்சாக்க தான் கட்சியில் உள்ள ஒரு கேண்டிடேட்டை அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு கொள்கைகளை மக்கள்கிட்ட பேசி அந்த மக்களுக்கு, அந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு ஒன்று நல்லது நடக்கணும்னாக்கா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னா அந்த மக்கள் கிட்ட போய் பேசியிருக்கோம். அந்த தொகுதியில போட்டியிடுகிற தேமுதிகவை சேர்ந்த விஜய் பிரபாகரன் என்கிற ஒரு ஜெயிச்சிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அப்ப இந்த கட்சியில உள்ள நாம் தமிழர் கட்சியில உள்ள கேண்டிடேட், இந்த பொண்ணு தான் கேண்டிடேட்னு நினைக்கிறேன். விஜய பிரபாகரன் போட்டிட்ட தொகுதியில நாம் தமிழர் கட்சி ஆப்போசிட்டா போட்டிட்டாங்கல்ல, அந்த பாப்பா தான் நினைக்கிறேன், சித்த மருத்துவர் எதுக்கு ஸ்டெத்து போட்டு தெரியுன்னு தெரியல, இல்ல ஸ்டெத்து போட்டுப்பாங்க நான் பார்த்திருக்கேன். ஆனா பொதுவா அந்த ஸ்டெத்து போட்டுக்கிட்டு போஸ்ட் கொடுக்கறது, ஒரு இந்த எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் மாதிரி எல்லாம் ரெண்டு போஸ்ட் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க. ஆனா இந்த அம்மா பாக்குறதுக்கு டாக்டர் நான் படிச்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. சித்த மருத்துவத்தை ஒன்றும் தவறா ரொம்ப குறைச்ச மதிப்பு இல்லை. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கடுக்கா முடியும் இவருதான் அகத்தியர் தான் சொல்லுவாங்க. ஆனா ஸ்டெத்து போட்டுக்கிட்டு இந்த அம்மா ஏதோ பெரிய ஆபரேஷன் எல்லாம் பண்ணி கிளிக்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. சரி, அதுக்கு அப்புறமா நான் வரேன். இப்ப அந்த தொகுதியில போட்டிட்டு அம்மா தான் நினைக்கிறேன், இந்த அபிநயா அப்படிங்கிற இந்த பாப்பா. சோ அந்த தொகுதியில அபிநயா அப்படிங்கிற ஒரு பாப்பாவை இந்த நம்ம நாம் தமிழ் சீமான் போட்டியிட வச்சிருக்காரு. அதே தொகுதியில போட்டியிடுகிற இவங்களை தோக்கடிக்கணும், திமுகவை தோக்கடிக்கணும் அப்படிலாம் போட்டியிடுகிற அதிமுக கூட்டணியில இருக்கிற விஜய பிரபாகரன் அவரு ஜெயிச்சிருக்கணும்னு சொல்றாப்புனாக்கா, அப்ப அந்த தொகுதியில நீ என்ன நினைப்போட ஒரு பொண்ணை கேண்டிடேட்டா நிறுத்துவ? அந்த பொண்ணு ஜெயிக்கணும்னு சொல்லிதான் நீ கேண்டிடேட்டா நிறுத்திருக்கணும். அப்ப நிறுத்திருக்கணும்னாக்கா விஜய பிரபாகரன் தோத்தலும் சந்தோஷமா தான் இருக்கணும். ஏன்னா அதுல உன்னுடைய ஓட்டும் இருக்குல்ல, உன்னுடைய பிரச்சாரமும் இருக்கு, இருக்கா இல்லையா? அப்ப இல்ல. அப்ப விஜய பிரபாகரன் அங்க ஏன் டஃப் கொடுத்தாருன்னா, அங்க சீமான் ஒரு டம்மி கேண்டிடேட்டா வழக்கம் போல போட்டிருக்காப்ல. அதைத்தான் அண்ணன் வாக்குமூலமா கொடுத்துட்டு இருக்காப்ல. இவ்வளவு நாள் நான் திராவிட கட்சிகளை எதிர்க்கிறான்னு சொன்ன சீமான் மேடையில என்ன வாக்குமூலம் கொடுத்தாப்புலன்னா, அதிமுக தேமுதிக போன்ற திராவிட கட்சிகளுடைய காலை நக்கித்தான் நான் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன், பிழைக்கவும் போகிறேன், அந்த காலை கழுவி அதில் வர தண்ணியை தான் நான் குடித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற வாக்குமூலத்தை கொடுத்திருக்காப்ல. இன்னொரு பக்கம் நான் போடுற எல்லா கேண்டிடேட்டுமே டம்மி கேண்டிடேட் தாங்க, நான் ஒரு டம்மி பாவாங்க அப்படின்னு சீமான் மறுபடியும் சொல்லியிருக்காப்ல. அப்ப விஜய பிரபாகரன் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னாக்கா எதுக்கு அங்க நீ கேண்டிடேட்டை போடுற? அப்போ ஒரு டம்மி கேண்டிடேட் தானே. அப்ப டம்மி கேண்டிடேட்னாக்கா அந்த தொகுதியில நீ வேலையை செஞ்சிருக்க மாட்டேன். ஒருவேளை வேலை செஞ்சிருந்தாக்கா விஜய பிரபாகரனை அட்டாக் பண்ணாத அளவுக்கு, அவருடைய வெற்றியை பாதிக்காத அளவுக்கு, அல்லது அவர் வாங்க போற ஓட்டுகள் பாதிக்க கூடாத அளவுக்கு உன்னுடைய பிரச்சாரம் ரொம்ப சாஃப்டா இருந்திருக்கும். திமுகவை மட்டும் ஏறி அடிச்சுட்டு விஜய பிரபாகரனை அட்டாக் பண்ணாம விட்டுறது, தேமுதிக அட்டாக் பண்ணாம விட்டுறது, அதுக்கு அதிமுக கிட்ட இருந்து அல்லது விஜயகாந்த் ஃபேமிலில இருந்து காசு வாங்கிக்கிறது. அப்படி இல்லைங்க, நான் ரொம்ப நேர்மையா தாங்க அந்த எலெக்ஷன் அட்டன் பண்ணேன், நேர்மையா எங்க கண்டக்ட் ஜெயிக்கிறாங்க நான் நிறுத்தினேன் அப்படின்னாக்கா, இப்படி எப்படிப்பா ஸ்டேஜ்ல அதே பண்ணதானப்பா இங்க நிறுத்திருக்க? இப்படி ஒரு வார்த்தை எப்படி நீ விடுவ? அந்த கேண்டிடேட்டுக்கு என்ன மரியாதை இருக்கு? அப்ப அதே டம்மி கேண்டிடேட் தான் திரும்ப கொண்டாந்து நீ விக்கிரவாண்டியில போட்டிருக்க. இங்க என்ன பண்ற? பொது எதிரி திமுகன்னு சொல்ற. பொது எதிரி நமக்கு திமுக. அவர்களை வீழ்த்துவதற்கு இருக்கிற வாய்ப்பு, ஒரே வாய்ப்பு. அப்ப பொது எதிரி பாஜக இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்கனாக்கா, பாஜக கிட்ட காசு வாங்கிக்கிட்டு, பாஜக பொது எதிரின்னு சொல்லல நீ, இப்ப பாஜக கிட்ட காசு வாங்கிருக்க, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பாஜக பொது எதிரி இல்ல, பாஜக கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அதே டம்மி கேண்டிடேட் கொண்டாந்து இங்க போட்டுட்டு, இங்க திமுகவுக்கு எதிராக கடுமையான கேம்பெயின் பண்ணிட்டு, அப்ப திமுகவுக்கு போற ஓட்டுகள் இருக்குல்ல, ஏற்கனவே அதிமுக போட்டி இல்ல, இப்ப அதிமுகவுல ஏதோ கொஞ்சம் பேர் இந்த கொள்கை சார்ந்து இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல கொஞ்சம் பேர், அதாவது இந்த பிஜேபி அல்லது பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டே போடக்கூடாதுடா அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அந்த ஓட்டு புறானாக்கா சரி போனா போறோம், நம்மளால நிக்கல அந்த தடவை, அதனால திமுக போடா, பிஜேபி போடவே கூடாதுடா, அவன் நீட்டுக்கு கொண்டு வந்தோம்டா அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்ல, அந்த ஓட்டுகளை திமுகவுக்கு போக விடாமல் எப்படி பிஜேபி போகாது இல்லையா, அதை மடைமாத்தணும் நாம் தமிழ் கட்சிக்கு பக்கம். அதுதான் அண்ணனுடைய கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான். அதற்கு ஒரு டம்மி கேண்டிடேட் வழக்கம் போல ஒரு டம்மி பாவாவை பிடிச்சிட்டு வந்துட்டாப்ல. அந்த புள்ள ஒரு பாப்பா ஒண்ணு, அந்த பாப்பாவை பிடிச்சிட்டு வந்து ஸ்டெத்துக்கு மாத்தி விட்டு ஒரு போட்டோ ஷூட் பண்ணி அண்ணன் களத்துல இறக்கி விட்டு சும்மா கபடி ஆடிட்டு இருக்காப்ல. ஆனா திரும்பவும் அண்ணன் வாங்க போறாரு என்பது உறுதி. எலெக்ஷன் முடிவுல உங்களுக்கு தெரியும். அப்ப விஜய பிரபாகரன் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாப்புல, விஜய பிரபாகரன் இவர் கேண்டிடேட் நிப்பாட்டியும் விஜய பிரபாகரன் ஜெயிக்கணும்னாக்கா, அப்ப இந்த நாம் தமிழ் கட்சியோட, நாம் தமிழ் கட்சியில் உள்ள கேண்டிடேட்டை விட அதிகமான கொள்கை முனைப்போட விஜய பிரபாகரன் இருந்திருந்தா ஓகே, பாருங்க அந்த கேண்டிடேட் ஜெயிக்கிட்டுங்க, ஒரு நல்ல கண தோழர் நிக்கிறாரு, அல்லது இதே மாதிரி கட்சியில் உள்ள வேற ஏதோ ஒரு தோழர்கள் வந்து நிக்கிறாரு, ஒரு மூத்த தோழர் நிக்கிறாரு, அவர் கண்டிப்பா ஜெயிக்கணுங்க, எங்க கட்சி கேண்டிடேட் கூட தோத்தா பரவாயில்லைங்க, அவர் ஜெயிக்கணுங்க அப்படின்னாக்கா, அப்ப அந்த கட்சியில உள்ள யாரு ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ அவர் ஒரு பயங்கர முற்போக்குவாதியாக இந்த சமுதாயத்துக்கு பயங்கரமா அறுத்து கிழித்து
ஒரு முட்டு சேர்த்த ஒரு நபராக இருந்தாங்க பரவாயில்ல. ஏற்கனவே திமுக போட்டுட்டு போது அவ்வளவுதான். ஐயா காமராஜ் அவர்கள் தோத்த பொழுது ஐயா காமராஜ் அவர்கள் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னவர் தான் அறிஞர் அண்ணா, அவர் பேர் அறிஞர் அண்ணா அவர்கள். ஏன்னாக்கா காமராஜர் அவர்கள் அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு. ஒரு கொள்கை முனைப்போட ஒரு முற்போக்காக செயல்படக்கூடியவர், மக்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடியவர். அவர் எங்கேயும் காசு வாங்கிட்டு டம்மி கேண்டிடேட் போற நபர் கிடையாது. அதனால அவர் ஜெயிக்கணும், அவர் உள்ள வரணும்னு நினைச்சாங்க திமுகவில் உள்ள நபர்கள். அது முக்கியமா பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதே மாதிரி இப்ப இவரும் ஜெயிச்சிருக்கணும், விஜய பிரபாகரன் ஜெயிச்சிருக்கணும்னாக்கா இப்ப விஜய பிரபாகரன் சமூகத்தை என்ன உழைச்சிருக்காப்ல, என்ன போராடி இருக்காப்ல, நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணிருக்காப்லையா, தமிழ் தேசியம் என்னன்னு தெரியுமா, அல்லது புலிகள் தலைவர் பிரபாகரன் யாருன்னு தெரியுமா, புலிகள் அமைப்புனா என்னன்னு தெரியுமா, ஈழம்னா என்னன்னு தெரியுமா, அல்லது விவசாய சட்டத்துக்கு எதிராக ஏதாவது போராடி அறுத்து கிழிச்சு 600 நாள் ஜெயிலுக்குள்ள இருந்து திரும்ப வந்திருக்காப்லையா, என்ன கொள்கை தெரியும் அந்த விஜய பிரபாகரனுக்கு? உடனே தம்பிகள் வந்து பண்ணுவாங்க, அவர் பேர்லயே பிரபாகரன் இருக்காப்லையா, எங்க தலைவர் ஒரு பேர்ல இருக்காப்ல, அதுக்காக ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சில அறிவு கட்ட மூளை இல்லாத முட்டா சங்கிகள் மாதிரி இந்த ஜோம்பிகள் குறுக்க வருவானுங்க. உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உனக்கு பதில் தர முடியாது, மூடிட்டு வேலை பார்ப்போம். இப்ப பிரபாகரன் பேர் வச்சாலே ஆதரவு தருவோம் அப்படின்னாக்கா, பிரபாகரன் பேரை வச்சுக்கிட்டு ஏதோ சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு தீய வேலைகளை ஒருத்தவங்க செய்யறான்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு பெண்களை வந்து யூடிசி பண்ணிட்டாப்ல, அவர் பேர் கட்டணும்னா பிரபாகரன் இருக்கலாம். பிரபாகரன் பேர் வச்ச தலையில எல்லாருமே வந்து நல்லவங்க சொல்ல முடியாதுல்ல. இப்ப பிரபாகரன் பேர் வச்சதுல கெட்டவங்களும் இருப்பாங்கல்ல. இப்ப அந்த மாதிரி ஏதோ ஒரு தீய வேலையை செஞ்சிருந்தாப்ல பிரபாகரன் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா அவருக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்ல எங்க தலைவர் பேருடையவரு, அவர் என்ன தவறு செஞ்சாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லுவியா? அப்படி இல்ல. அதே மாதிரிதான் இங்கேயும் விஜய பிரபாகரன் ஜெயிச்சிருக்கணும்னாக்கா அவருக்கு என்ன கொள்கை தெரியும்? இது வாரிசு அரசியல் தானே. விஜயகாந்த் அது செஞ்சாரு இது செஞ்சாருன்னு சில பேர் சொல்லலாம். விஜயகாந்த் செஞ்சாருன்னா விஜயகாந்த் செஞ்சாரு, அதுக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க, எதிர்கட்சி அவங்க உட்கார வச்சாங்க விஜயகாந்த் அவர்களை. விஜயகாந்தோடைய பேச்சு எல்லாம் சரியில்லாம எப்ப அவர் சுயநலை இல்லாத அளவுக்கு போறாங்களோ அப்பதான் அந்த கட்சி உடைய ஆரம்பிக்குது. எனக்கு விஜயகாந்த் நபர் மக்களுக்கு பிடிச்சிருந்து ஓட்டு போட்டாங்க, அவர் நின்று செஞ்சிருக்காப்ல அல்லது வந்தா செய்வாப்ல நம்பினாங்க. அதுக்காக விஜய பிரபாகரனுக்கு ஏன் ஓட்டு போடணும்னாக்கா, விஜயகாந்த் தான் செஞ்சாரு, விஜய பிரபாகரன் செய்யல. விஜய பிரபாகரனுக்கு ஒரு இடமும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, ஒரு மண்ணு, அது ஒரு மண்ணாங்கட்டி அது. அதனாலதான் மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட விஜய பிரபாகரன் ஜெயிக்கணும்னாக்கா, விஜயகாந்த் பையன் என்பதனால ஜெயிக்கணும்னாக்கா இதெல்லாம் வாரிசு அரசியல்.